மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 19, 20 மற்றும் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்பதே. இந்த பொக்கிஷத்தை பற்றியதான செய்தியினை நமது வேத பாட வகுப்பில் கடந்த 4 வாரங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். பொக்கிஷம் என்பது என்ன என்ற தலைப்பின் கீழாக சிந்தித்திருக்கிறோம். பூமியிலே ஏன் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்ற தலைப்பின் கீழையும் சிந்தித்திருக்கிறோம். கடைசியாக பூமியிலே பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாகவும் சிந்தித்திருக்கிறோம். ஆக கடந்த 4 வாரங்களாக இந்த 19ஆம் வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோம். கடைசியாக முடிக்கும்போது எங்கே முடிச்சிருக்கிறோம்? யோசேப்புடைய ஓகே, கடைசியாக முடிக்கும்போது கடந்த வாரத்தில் யோசேப்பு எகிப்தில் 7 வருஷம் வரைக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும். அப்புறம் 7 வருஷம் கடுமையான பஞ்சம் வரும் என்ற சொப்பனத்தின் வெளிப்பட்டபடியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரும்போது என்ன செய்தானா, எல்லா தானியங்களையும் பண்டசாலையில் கடற்கரை மணலை போல அவன் திரளாய் சேர்த்து வைத்தான். பஞ்ச காலம் வரும்போது அந்த தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்ட தானியங்கள் எல்லா ஜனங்களும் ஜீவனோடு இருப்பதற்கு என்ன செய்தது? அது உதவியது என்று சொல்லி பார்த்தோம். சரி, இந்த நாளில் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு ஆதாரமான வசனங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு 20ஆம் வசனத்திற்குள்ளாக கடந்து போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு ஆதாரமான வசனங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. ஆதியாகமம் அதிகாரம் 45 வசனங்கள் 20 முதல் 22 வரை. யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் 25ஆம் வசனம். சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 6வது வசனம். 62ஆம் சங்கீதம் 10வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 26. அதே பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 14 வரை. எரேமியாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை. அது தொடர்ந்து 33ஆம் வசனம் 34வது வசனம்.
1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும், தொடர்ந்து 17 முதல் 19 வரைக்கும். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நான் மறுபடியும் சொல்கிறேன், செக் பண்ணிக்கிறேங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு ஆதாரமான வசனங்கள். ஆதியாகமம் 45 20 முதல் 22, யோபு 31 24 25, சங்கீதம் 39 6 62 10, நீதிமொழிகள் 11 4 16 16, 23ஆம் அதிகாரம் 4 5, பிரசங்கின் புஸ்தகம் 2 26, 5ஆம் அதிகாரம் 10 முதல் 14, எரேமியா 45 5, செப்பனியா 1 18, மத்தேயு 19 21, லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21, 33 34, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை, 17 முதல் 19 வரை, எபிரெயர் 13 5, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நிறைய வசனங்களுக்கு சில வசனங்கள் நம்ம அதை வாசித்து பார்த்தா அதனுடைய ரிலேட்டடாக என்னங்கிறது தெரியும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் முதல் 22 வரைக்கும், உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களதுதான் இருக்கும் என்று சொல், இவ்வாறு நான் உனக்கு இட்ட கட்டளின்படியே செய் என்றான். இஸ்ரவேலின் குமாரன் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசுகளையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். எதற்காக இந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு தேவையானதை தேவன் தருவார். நமக்கு தேவையானதை என்ன செய்வார்? தேவன் தருவார். அது வழிக்கு தட்ட முடியாது என்ன செய்வேன்னா, அதை பற்றி எதுவுமே நீ கவலைப்பட வேண்டாம். சொல்லுகிற வார்த்தை என்ன வேணா, இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு என்ன தேவையோ அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? தேவன் நிச்சயமாய் தருவார். அதே போல் யோபுவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 31 24 25, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து பசும் பொன்னை நோக்கி நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியது, என் கைக்கு மிகுதியாய் கிடைத்தது என்று நான் மகிழ்ந்ததும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து பசும் பொன்னை நோக்கி நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், அது ஒரு நாள் நமக்கு என்ன இருக்காது? ஆதரவாய் அது இருக்காது. அதன் மேலே எதனாலும் நம்பிக்கையும் வைக்கவும் முடியாது. என்றைக்கு என்ன ஆகும், எப்போ கொள்ளை போகும், எதுவுமே தெரியாது என்பதை அது மாற்ற ஆஸ்தி பெரியதுன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லலாம். இன்றைக்கி ஆஸ்தி பெரிய எவ்வளவோ நாளைக்கு நடு ரோட்டில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுதான் ரிலேட்டடாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 16, நீதிமொழிகள் 16 பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. எதை சம்பாதிக்கணும்? பொன்னை விட ஞானத்தை என்ன செய், அதை சம்பாதி. அதுதான் உனக்கு என்ன செய்யுது? வாழ்க்கைக்கு உனக்கு வழிகாட்டும். அதே போல் பிரசங்கின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவளுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவன் என்ன செய்யாது? தூங்க விடாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட என்னது வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது
அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் இடர்பாடுகளினால் அழிந்து போகிறது. இப்போ இங்கே வாசிக்கிற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் காசு இருந்தால் போதும், அவன் நித்திர என்ன இருக்குமா, இன்பமாய் இருக்கும். அதே சமயத்தில் வாசிக்கிறோம், செல்வண்டியை பெருக்கோ என்ன செய்யாது, அவனை தூங்க விடாது. எப்போ யார் வந்து கொண்டு போவா, யார் கொள்ளையடிப்பான்னு சொல்லி நிம்மதியை இழக்கும், தூக்கத்தை என்ன செய்யும், அது கெடுக்கும். ஸோ ஆகவே என்ன செய்யணும், பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவருடைய வெள்ளியும் அவருடைய பொன்னும் அவர்களை தப்புவிக்க முடியாது. அவருடைய வைராக்கியத்தின் அக்கினியினால் பூமி முழுவதும் அழியும். பூமியின் குடிகளை எல்லாம் அவர் சடுதியாய் நிர்மூலமாக்குவார். என்ன வாசிக்கிறோம், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவருடைய வெள்ளியும் பொன்னும் அவர்கள் என்ன செய்ய முடியாதாம், தப்புவிக்க முடியாது. கர்த்தருடைய நாள் வரும்போது என்னுடைய வெள்ளி இருக்குது, என்கிட்ட பொன் இருக்குது, பசும்பொன் இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, அந்த தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஸோ அவன் எல்லாமே சேர்த்து வைத்தாலும் அது அவன் என்ன செய்யாது, ஒரு நாளும் அவனை காப்பாற்றாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திற்குள் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போகவும் முடியாது என்பது நிச்சயம். ஆகவே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அதுவே போதும் என்று இருப்போமாக. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில் விழுந்து மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அவிலும் என்ன செய்யுமா, அமிழ்த்தும். ஏனெனில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. போதும் என்கிற மனதுடைய தேவபக்தியே போதும், இருக்கிறது எனக்கு அது போகும். ஏன்னா நான் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் என்ன செய்யப்படல, கொண்டு போகிறதே இல்லை. ஆகவே இருக்கிறதே எனக்கு என்ன செய்யுது, போதும் அங்கே இருந்தாலே அது போன மாதிரி. பண ஆசையும் எல்லாத்தையுமே என்னது, அதுதான் வேறு. ஸோ பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். கடைசியாய் யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5 1 முதல் 3 வரை. நான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. ம் 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 வாசிக்கிற ஐஸ்வர்யவான்களை கேடுங்கள், உங்கள் மேல் வரும் அவலங்கள் நித்தம் அழுகுங்கள். ஏன்னா உங்கள் ஐஸ்வர்யம் என்ன ஆயிடுச்சு, அழிந்து போயிற்று. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்று. உங்கள் வஸ்திரங்கள் ஆயிடுச்சு, எல்லாமே பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தன. பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தன. அவற்றில் துரு உங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறது, சாட்சியாக இருக்கிறது. ஸோ கடைசி நாட்களில் இவை எல்லாமே என்ன செய்தும் அழிந்து போகும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். போதும் என்கிற மனதுக்குரிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் இருந்தால் போதும். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ தேவையுள்ள அளவுக்கு இருந்தால் போதும். தேவைக்கு மிஞ்சினது என்னது, அது பண ஆசைக்கு அது நேராய் வழி நடத்தும். ஓகே, மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிங்க. மத்திய 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஓகே, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இப்போ ஆண்டு அடுத்து எங்கே சேர்த்து வைக்க சொல்கிறாரு, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக்கணும்.
வசனம் சொல்றது பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எங்கே சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்தில். ஸோ நம்ம இன்றைக்கி சிந்திக்கிற வார்த்தை மத்தேயு 6:20, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நம்முடைய பொக்கிஷம் எங்கே சேர்க்கணும்? தலைப்பு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். முதல் குறிப்பு, பொக்கிஷம் அல்லது சம்பத்து என்று மனிதனால் நேசிக்கப்படுகின்ற பொக்கிஷம், அல்லது அதுக்கு மறுவார்த்தை என்னது? சம்பத்து என்று மனிதனால் நேசிக்கப்படுகின்ற பணத்தையோ சொத்தையோ அல்லது அதை போன்ற வேறெந்த காரியத்தையோ குறிக்கும் ஒரு சொல். பொக்கிஷம் என்பது அல்லது சம்பத்து என்று மனிதனால் நேசிக்கப்படுகின்ற பணத்தையோ சொத்தையோ அல்லது அதை போன்ற வேறெந்த காரியத்தையோ குறிக்கும் ஒரு சொல். ஸோ பொக்கிஷம் என்கிறதான அந்த சொல்லுக்கு அது பணமாகவும் இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எது வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அசையும் சொத்து இருக்குது, அசையாத சொத்தும் இருக்குது. ஸோ அவை எல்லாமே என்னது? பொக்கிஷம்தான். அசையும் சொத்துக்கு சரி, அசையாத அவை எல்லாமே என்னது? பொக்கிஷம் அல்லது சம்பத். ரெண்டாவது குறிப்பு, பூச்சி, துரு, திருடர்கள் என்பவை அழிந்து போகின்ற தன்மையுடைய உலக சம்பத்துக்களை குறிக்கின்றன. பூச்சி, துரு, திருடர்கள் என்பவை அழிந்து போகின்ற தன்மையுடைய உலக சம்பத்துக்களை குறிக்கின்றன. பூச்சி, துரு, திருடர்கள் என்பவை அழிந்து போகின்ற தன்மையுடைய உலக சம்பத்துக்களை குறிக்கின்றன. பூச்சி, துரு, திருடர்கள் என்பவை அழிந்து போகின்ற தன்மையுடைய உலக சம்பத்துக்களை குறிக்கின்றன. மூன்றாவது குறிப்பு, நாம் சேமித்து வைக்கும் அல்லது சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் இன்றைக்கு இருந்து நாளை இல்லாமல் போகலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் இன்றைக்கு இருந்து நாளை இல்லாமல் போகலாம். நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் இன்றைக்கு இருந்து நாளை இல்லாமல் போகலாம், அல்லது அவைகள் இருந்தாலும் நாம் இல்லாமல் போகலாம். அவைகள் இருந்தாலும் நாம் இல்லாமல் போகலாம். அந்த குறிப்பை மறுபடியும் எழுதி சொல்கிறேன், நாளைக்கு விடுங்க. நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் இன்றைக்கு இருந்து நாளை இல்லாமல் போகலாம், அல்லது அவைகள் இருந்தாலும் நாம் இல்லாமல் போகலாம். இப்போ பொக்கிஷம் இருக்கு, இன்னைக்கு இந்த பொக்கிஷம் இருக்கு, இன்னைக்கு இந்த பொக்கிஷம் இருக்கு. ஆனால் எப்போ என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எப்போ மழை வரும், எப்போ வெள்ளம் வரும் தெரியாது. எப்போ நிலச்சரிவு ஏற்படும் தெரியாது. எப்போ பூமி அதிர்ச்சி வரும் தெரியாது. எப்போ சுனாமி வரும் தெரியாது. ஸோ இன்னைக்கு அந்த அந்த பொக்கிஷம் இருக்குது,
நாளைக்கு நான் இருப்பேன், ஆனால் என்ன இருக்காது, பொக்கிஷம் இருக்காது. அது ஒரு கருத்து. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் இருந்தாலும் நாம் இல்லாமல். ஸோ ரெண்டாவது, வெள்ளம் வரல, மழையும் பெய்யல, நிலச்சரிவும் ஆக்கல, பூமி அதிர்ச்சியும் வரல, சுனாமியும் வரல, எதுவுமே வரவே இல்லை. நிறைய பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் செத்து போயிட்டா பொக்கிஷம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன். மைசூர் அரண்மனை நமக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய ஒரு அரண்மனை. அதை கட்டிய ராஜா எவ்வளவு பொக்கிஷங்கள் சேர்த்திருப்பார். எத்தனை கோடிக்கணக்கான பொக்கிஷங்களை அவர் சேர்த்திருப்பார். தனக்காக, தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்காக, வாரிசுகளுக்காக அவர் சேர்த்து வச்சிருப்பார். இப்போ என்னன்னா, மைசூர் அரண்மனை இருக்கு, ஆனால் யார் கிடையாது, ராஜாவும் இல்லை, அவருடைய சந்ததி இருக்காங்க, எப்பவுமே இல்லை. திருமணாய்க்கர் மகால் கட்டினாரு, மகால் இருக்கு, ஆனால் என்ன இல்லை. அதாவது அவர் சேர்த்த பொக்கிஷம் இருக்கு. அவர் கட்டியதான அரண்மனையோ கோட்டையோ அவை எல்லாம் இருக்கு, ஆனால் யார் கிடையாது, அதை அனுபவிக்கும்படியாக என்ன இல்லை, அவர்கள் இல்லை. ஆகவே தான் ஆண்டு சொல்றாரு, பூமியில் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். நான்காவது குறிப்பு, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கும் வெகுமதி அதுதான். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கும் வெகுமதி அதுதான். மத்தேயு 5:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஸோ பூமியிலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்காதபடிக்கு பரலோகத்தில் சேர்க்கும்போது இங்கே சொல்லுகிற வார்த்தை, பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குமா, மிகுதியாக இருக்கும். மத்தேயு 5:12. ஐந்தாவது குறிப்பு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது மூலமாகவும் மனிதர்களுக்கு செய்கின்ற இரக்கம் உதவிகள் செய்வது மூலமாகவும் நாம் இதனை சேர்த்து வைக்கலாம். எது, பரலோகத்தில் பொக்கிஷம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது மூலமாகவும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது மூலமாகவும், மனிதர்களுக்கு செய்கின்ற இரக்கம் உதவிகள் செய்வது மூலமாகவும் நாம் இதனை சேர்த்து வைக்கலாம். இங்கே சேர்த்து வைக்கலாமா, பரலோகத்தில். எப்பொழுது, எப்படியாம், ஊழியர் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வது, ஊழியருக்கென்று கொடுப்பது, அது மாத்திரமல்ல, யாருக்கு, திக்கற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கம் உதவிகள் செய்யும்போது அதன் மூலமாய் என்ன செய்யலாம், நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கலாம். ஸோ நாம் பூமியில் அல்ல, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க அழைக்கப்படுகிறோம். ஆறாவது குறிப்பு, மத்தேயு 19:21 ஏழைகளுக்கு அல்லது தரித்திரருக்கு நாம் கொடுக்கும் உதவிகள் அது பரலோகத்தில் பொக்கிஷம் நாம் சேர்ப்பதாகும். ஏழைகளுக்கு தரித்திரருக்கு நாம் கொடுக்கும் உதவிகள் அது பரலோகத்தில் பொக்கிஷம் நாம் சேர்ப்பதாகும். அந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ பூர்ண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உரியவற்றை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.
ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற எல்லாமே விற்று என்ன செய்ய தரத்திற்கு கொடுத்தா நீ இங்கே பூமியில் கொடுக்கிறதை அங்கே பரலோகத்தில் என்ன இருக்குமா, அங்கே உனக்கு பொக்கிஷமாய் அங்கே சேர்த்து வைக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும். அப்போ பூலோகத்தில் நாம் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு செய்கிறதான உதவிகள் அவை எல்லாமே யாருக்கு செய்கிறாங்களோ, யார் செய்தார்களோ அவர்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறோமோ, திக்கர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறோமோ, இவை எல்லாமே நாம் சேர்த்து வைக்கதான என்னது பொக்கிஷங்கள். அப்போ நம்ம எவ்வளவு செஞ்சுருக்கிறோமோ அதுதான் என்னது பொக்கிஷம். நம்ம இங்கே சேர்த்து வச்சுருக்கோமே வீடு வாசல் நகை நட்டு, அது வரல, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறதான உதவிகள் தான் அங்கே பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களாய் சேர்த்து வைக்கப்படுகிறது. 7வது குறிப்பு, சங்கீதம் 112 சங்கீதம், சங்கீதம் 112 வசனம் 9 வசனம். 112 சங்கீதத்தில், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஸோ 7வது குறிப்பு சங்கீதம் 112:9, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய பொக்கிஷம் என்றென்றைக்கும் பரலோகத்தில் இருக்கும். நீதி என்கிறதை நான் இங்கே பொக்கிஷமாக கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய பொக்கிஷம் என்றென்றைக்கும் பரலோகத்தில் இருக்கும். நான் எந்த அளவுக்கு ஏழைக்கு நான் செஞ்சேனோ, வாரி வாரி கொடுக்கிறேனோ, அவை எல்லாமே பரலோகத்தில் என்னது பொக்கிஷங்களாய் வரவு வைக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சரியாக இன்னும் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். சில விளக்கங்கள் சொன்னால் புரிகிற மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாருமே பேங்க் நமக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஒன்றுக்கு 4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஒரு பேங்க்குக்கு 4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். 4 பேங்க்லையும் நமக்கு டிரான்சாக்ஷன் இருக்கும், பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்முடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த பாஸ்புக்கு உள்ளே கொடுத்தா என்ன செய்யுது, என்ட்ரி போடுது. ஸோ இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்னா, நீ இங்கே எவ்வளவு ஏழைகளுக்கு நீ கொடுக்குறியோ அவை எல்லாமே பரலோகத்தில் அங்கே உன்னுடைய பாஸ்புக்கில் என்னது என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நாம் சேர்க்குற பொக்கிஷம். இங்கே உள்ள பாஸ்புக் அல்ல, பரலோகத்தில் பாஸ்புக் ஆக்கி அந்த பொக்கிஷத்தை என்ன செய்யணும், நம்ம சேர்த்து வைக்கணும். ஓகே. 8வது குறிப்பு, நீதிமொழிகள் 19 அதிகாரம், நீதிமொழிகள் 19 அதிகாரம் வசனம் 17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் கொடுப்பார். ஸோ 8வது குறிப்பு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் பரலோகத்தில் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். பரலோகத்தில் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். நான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் பரலோகத்தில் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசஸ்தலம் இருக்குது. பரலோகத்தில் தேவன் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலம், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, அதுதான் நம்முடைய குடியிருப்பு, அதான் வீடு. இப்போது அந்த வீடு என்ன தெரியுமா, நம்ம இங்கே எந்த அளவுக்கு ஏழைக்கு கொடுக்க 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 அங்கே நம்முடைய வீடு அரண்மனை போல கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ புரியும் நினைக்கிறேன். என்ன சொல்கிறா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை எங்கே கொடுப்பாரு, பரலோகத்தில் திரும்ப கொடுப்பாரு. எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தேவன் திரும்ப கொடுப்பார். அப்போ அங்கே வாசஸ்தலங்கள் இருக்கல்லவா, அப்போ நான் எந்த அளவுக்கு நான் கொடுக்கிறேனோ
அதற்கேற்ற வாசஸ்தலம் எனக்கு இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்குரிய வாசஸ்தலம் என்பது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அப்போ யாருடைய வாசஸ்தலம் பெருசா இருக்கோ அவன் என்ன செஞ்சிருக்கான்? ரொம்ப கொடுத்துருக்கான். ஸோ ஒன்று வாஞ்சிக்கணும், பரலோகத்தில் என்னுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். இங்கே நான் வேணால் குடிசை வீட்டில் வாழலாம், இங்கே வேணால் நான் வாடகை வீட்டில் வாழலாம், இங்கே வேணால் நான் 10க்கு 10 ரூமில் வாழலாம். ஆனால் பரலோகத்தில் எண்ணி முடியாத அளவுக்கு பெரிய வாசலமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு என்று சொல்லி கொடுக்கும்போது பரலோகத்து தேவன் நமக்கு நிச்சயமாய் திரும்ப கொடுப்பான். எத்தனாவது குறிப்பு சொல்லியிருக்கேன்? 8. 9வது குறிப்பு எபிரேயருடைய நிருபத்தில் எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆண்டவர் தெளிவாக சொல்றார், உங்கள் கிரியை அவருக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ, பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த கிரியை அவருக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும். யாருக்கு பரிசுத்தவான்கள்? யாரு? கர்த்தருடைய தாசர்கள், தேவனால் அழைக்கப்பட்டதான ஊழியர்கள். அவர்களுக்கு என்று சொல்லி நீங்கள் செய்கிற ஊழியம் அவை எல்லாமே தேவன் என்ன செய்கிறாராம்? கணக்கு வைத்து அதை மறக்கிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அப்படியானால் நம்முடைய எல்லா காரியங்களையும் எல்லா கிரியைகளையும் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. ஸோ 9வது குறிப்பு, நம்முடைய அனைத்து நல்ல கிரியைகளையும் தேவன் ஒருபோதும் மறப்பது இல்லை. நம்முடைய அனைத்து நல்ல கிரியைகளையும் தேவன் ஒருபோதும் மறப்பது இல்லை. பத்தாவது குறிப்பு, நித்தியத்தில் நமக்கு பலன்களை தருகின்ற செயல்களை நாம் பூமியில் செய்யலாம். நித்தியத்தில் நமக்கு பலன்களை தருகின்ற செயல்களை நாம் பூமியில் செய்யலாம். நித்தியத்தில் நமக்கு பலன்களை தருகின்ற செயல்களை நாம் பூமியில் செய்யலாம். பூமியில் வாழப்போகின்ற குறுகிய காலத்திற்காக, பூமியில் வாழப்போகின்ற குறுகிய காலத்திற்காக வாழ்வதை காட்டிலும் நித்தியத்திற்காக நாம் வாழலாம். பூமியில் வாழப்போகின்ற குறுகிய காலத்திற்காக வாழ்வதை காட்டிலும் நித்தியத்திற்காக நாம் வாழலாம். இந்த குறிப்பு என்ன சொல்லுது? நித்தியத்தில் நமக்கு பலன்களை தருகின்ற செயல்களை நாம் பூமியில் செய்யலாம். நித்தியத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்களை என்ன செய்யலாம்? பூமியிலே நாம் செய்யலாம். அப்படின்னா தெரியுமா? அதாவது நம்ம நித்தியத்தில் பலன் கிடைக்க போகிற காரியங்கள் எல்லாமே இந்த பூமியில் செய்யலாம். இப்போ உதாரணமாக இங்கே நமக்கு ஏழைகளுக்கு நாம் உதவினால் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கப்பட்டிருக்கும். நன்றாக கேளுங்க, பரலோகத்தில் ஏழைகள் யாருமே கிடையாது. அங்கே போய் நம்ம யாருக்கு தான தர்மம் பண்ணவும் முடியாது. புரியுதா? இப்போ அதான் இங்கே சொல்ல வருது, நித்தியத்தில் நமக்கு பலன் தருகின்ற செயல்களை நாம் பூமியில் இந்த உலகத்தில் நீங்கள் இங்கே வாழும்போது செய்கிற காரியங்கள் தான் பலன்கள் தரும். அப்போது அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிற வாழ போகிறோம். ஏன்னா இந்த பூமியில் வாழுகின்ற நாட்களிலிருந்து குறுகிய காலம்,
70 வருஷமோ, பலத்தின் மிகுதியால் 80 வருஷமோ தெரியாது. ஆனால் எது நித்தியமானது? பரலோகம் நித்தியம். அப்போ அதற்காகத்தான் நம்ம வாழ போகிறோம். நித்தியத்திற்காகத்தான் நம்ம வாழ்கிறோம். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் வாழப்போகின்ற குறுகிய காலத்திற்காக வாழ்வதை காட்டிலும் நித்தியத்திற்காக நாம் வாழலாம். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இங்கே பூமியில் ஆண்டவருடைய பணிகளை செய்கிறோமோ அந்த பலனை பரலோகத்தில் கிடைக்கும். ஏன்னா இங்கே வாழ போகிறது கொஞ்ச காலம். அங்கே போய் யாருக்கு எந்த விதமான உதவிகளும் செய்ய தேவையில்லை. மரித்தவர்களும் மௌனத்தில் கர்த்தரை துதியார்கின்ற மாதிரி பரலோகத்திற்கு யாருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அப்போ செய்ய வேண்டிய உதவி எல்லாமே என்னது? இங்கே இருக்கும்போதே, நாம் வாழும்போதே இந்த பூமியில் செய்தால்தான் அதற்குரிய பலனை கிடைக்கும், பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வாழ போகிற காலம் கொஞ்ச காலம், ஆனால் நித்தியத்தில் நம்ம வாழ போகிறோம். ஆகவே இந்த கொஞ்ச காலம் மாறுகிற இந்த நாட்களில் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துவிட்டு கடந்து செல்வோமாக. 11வது குறிப்பு, நாம் பூமியில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை காட்டிலும், நாம் பூமியில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை காட்டிலும் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நாம் பூமியில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை காட்டிலும், நாம் பூமியில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை காட்டிலும் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். எங்கே சேர்க்கணுமா? பரலோகத்தில் தான் நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். 12, பரலோகத்தின் சந்தோஷத்தையும் மகிமையையும் மேன்மையையும் நாம் விரும்ப வேண்டும். பரலோகத்தின் சந்தோஷத்தையும் மகிமையையும் மேன்மையையும் நாம் விரும்ப வேண்டும். பரலோகத்தின் சந்தோஷத்தையும் மகிமையையும் மேன்மையையும் நாம் விரும்ப வேண்டும். ஏனென்றால் பரலோகம் நித்தியமானது. பரலோகம் நித்தியமானது. பரலோகத்துக்குரியவைகளும் நித்தியமானவைகள். அங்கே தான் நமக்கு சந்தோஷம், அங்கே தான் மகிமை, அங்கே தான் மேன்மை. அதைத்தான் நம்ம விரும்பணும். இங்கே பூமியில் எத்தனை வீடு அதை வரல, எத்தனை சொத்து இருக்குது அது வரல. எதை விரும்பணுமா? பரலோகத்தினுடைய மகிமையை, மேன்மையை, சந்தோஷத்தை விரும்பணும். இங்கே நமக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் அல்ல. பரலோகம் தான் நமக்கு என்னது? சந்தோஷம். ஏன்னா அதுதான் என்னது? நித்தியமானது. பரலோகம்தான் நித்தியமானது. பரலோகத்துக்குரியவைகள் என்னது? நித்தியமானவைகள். அப்போ எப்போவுமே அது இருக்கும். 13, பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைத்தால் அது நமக்கு பயன் உள்ளதாக இருக்கும். பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைத்தால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அங்கே சேர்க்குறீங்களோ அது உங்களுக்கு என்ன இருக்கும்? பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம நித்தியத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போக போகிறோம். தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற வாசஸ்தலத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? போகத்தான் போகிறோம். ஸோ அங்கே போகும்போதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? பொக்கிஷம் எல்லாமே அங்கே சேர்க்கணும். எங்கே? இங்கே அல்ல, அங்கே நாம் செவடி சொல்கிறேன். பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைத்தால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். 14, பூமியில் பொக்கிஷங்கள் இருப்பது போல, பூமியில் பொக்கிஷங்கள் இருப்பது போல
பரலோகத்திலும் பொக்கிஷங்கள் உள்ளது. பரலோகத்திலும் பொக்கிஷங்கள் உள்ளது. பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களே உண்மையான பொக்கிஷங்கள். பூமியில் பொக்கிஷங்கள் இருப்பது போல பரலோகத்திலும் பொக்கிஷங்கள் உள்ளது. பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களே என்னது? உண்மையான பொக்கிஷங்கள். ஸோ பரலோகத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. பரலோகத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. அங்கே உள்ள பொக்கிஷம் தான் என்னது? உண்மையான பொக்கிஷம். வெளிப்படுத்தல் வாசிக்கிற நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் எப்படி இருக்கும், எவ்விதமான இருக்கும் சொல்லி நல்லா அழகாய் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். யோவானுக்கு மூலமாய் தேவன் வெளிப்படுத்த. ஆகவே நமக்கு நல்லாவே தெரியும் பரலோகம் இப்படி தான் இருக்கும் என்பதை தேவன் நமக்கு அழகாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அங்கே உள்ள பொக்கிஷங்கள் தான் என்னது? உண்மையான பொக்கிஷங்கள். ஏன்னா பூமியில் பொக்கிஷங்கள் எதுவுமே நிலையானது அல்ல, நம்ம இதை கொண்டு போகிறதும் இல்லை. 15 பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களில் நமது பொக்கிஷங்களையும் சேர்த்து வைப்பது ஞானமான காரியம். பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களில் நமது பொக்கிஷங்களையும் சேர்த்து வைப்பது தான் ஞானமான காரியம். உலகத்தாமனா சொல்லலாம், பூமியில் நான் பொக்கிஷங்களை அவன் சேர்த்து வைக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் சேர்த்து வச்ச என்னுடைய சொத்து 4 தலைமுறைக்கு வரும், 5 தலைமுறைக்கு வரும், 10 தலைமுறைக்கு வரும். கோடான கோடி அவங்க சேர்த்து வச்சிருந்தாலும் கூட அது ஞானமான காரியம் அல்ல. நாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள் தான் என்னது? உண்மையானது, நித்தியமானது, நிலையானது. அதுவே ஞானமான காரியம். ஸோ கொஞ்சம் யோசிக்கணும், நான் இது வரைக்கும் எவ்வளோ பொக்கிஷம் சேர்த்துருப்பேன். புரியுதா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னுடைய பொக்கிஷம் எந்த அளவுக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடைசி குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 16வது குறிப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான பொக்கிஷம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான பொக்கிஷம். எது இருக்கோ இல்லையோ, நமக்கு பொக்கிஷம் என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேணும். அதுதான் மிக முக்கியமான பொக்கிஷம். நம்ம எவ்வளவு தான் இங்கே பொக்கிஷம் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட நித்திய ஜீவன் கிடைக்கலன்னா அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே என்னது? ஒன்றுமே இல்லை. குறிப்பிட்ட ஒரு ஊரில் குறிப்பிட்ட ஒரு கோடீஸ்வரனை சில தீவிரவாதிகள் அவரை கொலை செய்ய வந்தாங்கண்ணா. அப்போ அவர் சொல்கிறாரு, என் வீட்டில் கோடிக்கணக்கான மதிப்பில் தான பொக்கிஷங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் என்ன செய்யுங்க, எடுத்துக்கிறீங்க. தன்னுடைய பீரோவை திறந்து, அதாவது தன்னுடைய பொக்கிஷம் உள்ளதான அந்த சாலையை திறந்து காமிக்கிறார். அங்கே பொக்கிஷங்கள் நிறையா இருக்கு. பணத்தை காமிக்கிறார், எவ்வளோ வேணால் எடுத்துக்கிறேங்க, ஆனால் என்ன செய்யுங்க, என்ன உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனால் வந்த தீவிரவாதிகளோ, எங்களுக்கு பணம் முக்கியம் அல்ல, நீ வைத்துக்கிறதான பொக்கிஷமும் எங்களுக்கு முக்கியம் அல்ல, எங்களுக்கு தேவை உன்னோட உயிர் தான். அவன் அந்த அந்த உண்மையாக நடந்த சம்பவம், அவன் அவங்களுக்கு முன்னாடி தன் பொக்கிஷங்களையும் தூக்கி போட்டானா, பணக்கட்டுகளையும் தூக்கி போட்டானா. ஆனால் வந்த தீவிரர்கள் யாருமே செய்யலையாம், அதை கொஞ்சம் கூட தொட்டு கூட எடுத்து கூட பார்க்கவில்லையாம். தங்கள் வந்த விலையை கொன்று போட்டு போனார்களாம். கடைசி நாளில் அந்த இருந்த பொக்கிஷமும் பணமும் அவன் உயிரை என்ன செய்யலை, காப்பாற்றவில்லை. ஆகவே தான் அந்த சொல்கிறாரு, பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக்கலாம். மிக முக்கியமான பொக்கிஷம் என்னது?
நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மேலான பொக்கிஷம். நமக்கு மாத்திரம் அந்த கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக ஆண்டவரே, பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சிந்தித்த நாங்கள் இன்றைக்கு முதல் வாரமாய் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை குறித்ததான நீ கற்றுக் கொடுக்கிறதான வேத வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நாங்கள் ஏழைக்கு இறங்கி ஆண்டவரே உதவிகள் செய்து பரலோகத்திலே கர்த்தாவே நாங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எனக்கும் எங்களுக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you.